ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி போகிற போக்கில் நம்ம கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச பர்சன் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும், நமக்காக இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். கரெக்டாக? ஆக்சுவலாக அது வந்து பல நேரங்களில் நமக்கு என்ன கொடுக்கும்னா மன உளைச்சலை தான் அதிகமாக கொடுக்கும். நம்ம மன நிம்மதியை வந்து இழந்துரும். ஆக்சுவலாக நம்ம மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரோல், நம்மளை மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கையை தாண்டி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நம்மளால் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் நம்மளால் இழுத்து வைக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் அப்படின்றத வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நம்ம மட்டும்தான் நம்ம கைக்குள்ளே இருக்கோம். நம்ம மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொன்றுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். கரெக்டாக? ஆக்சுவலாக இதனால் கருத்து என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளால் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கவுங்க லைஃப்பை வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலாக நம்ம வாழ்வோம். அடுத்தவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கள போட்டு இது பண்ணி நம்மளோட நிம்மதியை நம்ம கெடுத்துக்கிறதுக்கு நம்மளை பார்த்துக்குறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஹாப்பி லைஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த உலகத்தை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை பார்த்துக்கிறதுக்கு வந்து இறைவன் இருக்கார். கரெக்டாக? பை.